உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த பள்ளியினுடைய மாணவன், நான் முன்னாள் மாணவன். இந்த பள்ளியிலே எமக்கு கிடைத்த ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியரிலிருந்து அனைத்து ஆசிரியர்களும், சாரண இயக்கத்தை நடத்திய ஆசிரியர்களும் எங்களுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதித்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்திலேயும் இந்திய அளவிலும் ஒரு புகழ்பெற்ற சேலம் அரசு கலைக்கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கு கொடுத்தது என்பது இந்த பள்ளி தான். இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான். இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, யூனிவர்சிட்டிகளிலே நான் மாணவர்களுக்கு பல்வேறு தலைப்புகளிலே சிறந்த ஒரு அவர்களுக்கு நல்வழி காட்டுகின்ற பணியை நான் செய்து வருகின்றேன். ஆனால் இந்த அகரம்சேரிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏற்கனவே இருந்த தலைமை ஆசிரியை திருமதி ஏமலதா அவர்களை சந்தித்து இந்த பள்ளி ஒரு உயர்நிலை பள்ளியாக மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது, இது மேல்நிலை பள்ளியாக மாற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கான விஷயங்களை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இப்போது இருக்கக்கூடிய மதிப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் கூட விவரமாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி இந்த ஸ்கூலை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்ற முடியும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது கிராம சபையினுடைய கூட்டம் இன்றைக்கு இப்பொழுது நடக்க இருக்கிறது அல்லது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிராம சபையிலே 3 தீர்மானங்களை கொண்டு வருவதற்கான வழிவகைகளை நான் செய்திருக்கின்றேன். முதலிலே இந்த அரசு பள்ளியை, உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தினால் மாணவர்கள், மாணவியர்கள் பள்ளிகொண்டா அல்லது மாதனூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லாமல் இங்கேயே முடித்து அவர்கள் மேல்நிலை பள்ளிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற காரணத்திற்காகவும் ஒரு பொது நூலகம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். மாதனூரிலே இருக்கிறது பொது நூலகம், பள்ளிகொண்டாலே இருக்கிறது. ஆனால் அகரம்சேரியிலே ஒரு பொது நூலகம் இவ்வளவு ஆண்டு காலம் இல்லை என்பதற்காக அந்த கிராம சபையினுடைய கூட்டத்திலே சொல்லியிருக்கின்றேன். அப்படி இந்த பொது நூலகம் வரும் என்று சொன்னால் மாணவ மாணவியர்கள் அந்த பொது நூலகத்தை பயன்படுத்திக் கொண்டு மிகப்பெரிய IAS அதிகாரிகளாக, IPS அதிகாரிகளாக, விஞ்ஞானிகளாக அல்லது மிகப்பெரிய இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு என்பது நிச்சயமாக உருவாகும். அதே போன்று ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதற்கான தீர்மானங்கள் 3 நிறைவேற இருக்கின்றது. இந்த 3 விஷயங்களிலும் மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள் எல்லோரும் பயன்படக்கூடிய விஷயம் என்பதனாலே இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர்கள் வந்து கேட்டிருக்கின்றேன். ஏற்கனவே தலைவர் அவர்களிடம் சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமாக இது ஹையர் செகண்டரியாக உருவாக வேண்டும். இங்கே ஒரு பப்ளிக் லைப்ரரி வர வேண்டும், ஒரு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் வர வேண்டும். அது ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய பெற்றோர்களிடம் கிராம சபை கூட்டங்களுக்கு சென்று இவைகளை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த கலை நிகழ்ச்சிகளை நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக நான் பிரமித்து போயிருக்கின்றேன். மாணவ மாணவியர்கள் மிக அற்புதமான கலைத்திறனையும் ஆங்கில விஷயங்களையும் கையாளக்கூடிய விஷயங்களாக இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட் என்று ஒன்று 1942 வெள்ளையனைய வெளியேறிய இயக்கத்தை நடத்திய அந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய தொண்டர்படை அனைவருமே ஆங்கிலத்தில் பேசினார்கள். நிச்சயமாக அந்த தலைமையை பாத்திரத்தை வகித்த மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், அந்த தொண்டர்படையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், மிகச்சிறந்த முறையிலே ஆங்கிலத்தை பேசினார்கள். அவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களும் நான் நிச்சயம் மனதார பாராட்டிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே தமிழகம் புறம், இந்தியாவும் புறமும் பேசிக் கொண்டிருக்கிற நான் தான்
எனக்கு பேச்சு போட்டியிலே ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் எனக்கு தெரியாமலே பெயர் கொடுத்து விட்டார். மத்திய வேலையின் போது சொன்னார், மதியம் 3 மணிக்கு பேச்சு போட்டி நடக்கிறது, நீ தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை சொன்னார்கள். நான் உண்மையிலேயே எதற்கும் தயாராகவில்லை. படிப்பிலே 1லிருந்து 3 வரை வரக்கூடிய மாணவன். ஆனாலும் கூட ஒரு பேச்சு போட்டி என்று சொன்னால் அதற்கு உரிய முறையிலே படிக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும், அதை பிரசன்ட் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக அன்றைக்கு மத்திய தினம் நான் இதுக்கே வரவில்லை, நிகழ்ச்சிக்கு வரவில்லை. என்னை அவர் கண்டுபிடித்து, என்னடா ஒழுங்கா பள்ளிக்கு வரக்கூடிய மாணவன், நீ இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே நன்றாக படிக்கிறாய், நன்றாக இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலே நீ வளர வேண்டும் என்பதற்காக நான் உன் பெயரை கொடுத்தால் நீ நின்று விட்டாயே என்று என்னை திட்டினார். அடுத்ததாக என்ன செய்தார் என்று சொன்னால், காலையிலேயே 10 மணிக்குள்ளாக ஒரு கட்டுரை போட்டியை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அந்த கட்டுரை போட்டியில என்னை கேட்காமலே என் பெயரை வைத்து விட்டார். நான் அப்படி ஏதாவது அப்படி சுற்றி நிற்கலாம் போட்டி நடக்கிற நேரத்தில் பார்த்தா உன் பேருக்கு திரும்ப முதல் உட்காருன்னாரு. அந்த போட்டியிலே நான் முதல் பரிசு பெற்றேன். எனக்கு திருவள்ளுவர் என்ற சிறிய புத்தகத்தை பரிசாக கொடுத்தார்கள். இன்றைக்கு திருவள்ளுவர் அதனுடைய திருக்குறளை இன்றைக்கு ஆங்கிலத்திலே பல்கலைக்கழகங்களில் பேசுவதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை வளர்த்த அந்த ஆசிரியர்கள் தான், பேராசிரியர்கள், அவர்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். இந்த நேரத்திலே இந்த மாணவியர்களை பார்க்கின்ற பொழுது நான் பெருமிதம் கொள்கின்றேன். 2 விஷயத்தை சொல்லி 2 நிமிடங்களிலே நான் முடிக்கின்றேன். இன்றைக்கு இங்கே தெல்லியாடி வள்ளியம்மை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தெல்லியாடி வள்ளியம்மை என்கின்ற தமிழகத்தை சேர்ந்த அவர்தான் மகாத்மா காந்திக்கு எப்படி போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை தென்னாப்பிரிக்காவில் உருவாக்கியவர். அதே போன்று நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி என்கின்ற ஒரு மருத்துவர், புதுக்கோட்டையை சேர்ந்தவர்.